Okay students, இப்போ question number 8 பாருங்க. The following velocity time graph represents a particle moving in the positive x direction. இதான்ப்பா velocity time graph கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்ட்டிக்கிள் வந்து x டைரக்ஷனில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அனலைஸ் இட்ஸ் மோஷன் ஃப்ரம் 0 to 7 செகண்ட், அதாவது 0லேருந்து 7 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த கிராஃப் அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் covered and distance traveled by the particle from 0 to 2 seconds. இந்த 0லேருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, இது எப்படி செய்யணும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 0, இங்கே என்ன A, B, C, D, E இந்த மாதிரி செக்ஷன்ஸாக பிரிச்சுக்குங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன் வருது. 0 to A இது ஒரு செக்ஷன், 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 டோட்டலாக 5 செக்ஷன்ஸ் வருது. ஒவ்வொரு செக்ஷன்லையும் எப்படி வந்து வெலாசிட்டி வேரி ஆகுது, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வேரி ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சிலரேஷன் எப்படின்னு. சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின், அது ஆரிஜின்லேருந்து ஏ வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது 0 to 1 செகண்ட் டைமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கிள் ஹேஸ் 0 வெலாசிட்டி அட் டைம் t ஈக்குவல் டு 0 செகண்டில். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கிள் ஹேஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி அட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி -2 மீட்டர் per செகண்ட் இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த ஸ்லோப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ், ஏன்னா dv/dt வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டிகிள் இஸ் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து டீசலரேட்டிங் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா வெலாசிட்டி நெகட்டிவ்னாவே என்னது, டீசலரேஷன் இது. ஸோ thus the velocity decreases during this time interval. 0 to 1 செகண்டில் வந்து வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு? -2 மீட்டர் per செகண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், ஃப்ரம் A to B. A to B பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது வெலாசிட்டி. ஸோ ஃப்ரம் திஸ் டைம் இன்டர்வல் 1 to 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா அது 1லேருந்து 2 செகண்ட்ஸில் வெலாசிட்டி இன்க்ரீஸ். ஸோ த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா dv/dt வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ த பார்ட்டிகிள் இஸ் ஆக்சலரேட்டிங், அதாவது 1லேருந்து 2 செகண்ட்ஸில் வந்து பார்ட்டிகிள் வந்து ஆக்சலரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ the velocity increases in this time interval. ஸோ 1 to 2 செகண்ட்ஸில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரம் B to C. B to Cயில் பார்த்தீங்கன்னா அதாவது 2 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அது 1 மீட்டர் per செகண்ட் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சிலரேஷன் வந்து 0. அவ்வளோதான். B to C வந்து ஆக்சிலரேஷன் 0, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா C to D பாருங்கள். C to D பார்த்தீங்கன்னா அதாவது 5 செகண்ட்ஸ்லேருந்து 6 செகண்ட்ஸில் வந்து வெலாசிட்டி டிக்ரீசஸ், அதாவது ஸ்லோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ த பார்ட்டிகிள் இஸ் டீசலரேட்டிங் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ த பார்ட்டிகிள் இஸ் என்ன சொல்ல வராங்க, டீசலரேட்டிங் அப்படி சொல்ல வராங்க. ஸோ வெலாசிட்டி டிக்ரீசஸ் டு 0ன்னு சொல்ல வராங்க. மேக்ஸிமம்லேருந்து 0க்கு வந்துடுது. ஸோ த பாடி கம்ஸ் டு ரெஸ்ட் அட் 0 செகண்ட், அதாவது 6 செகண்ட்ஸில் வந்து பாடி வந்து என்னது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு D to E பாருங்கள், அடுத்த செக்ஷன். ஸோ ஃப்ரம் D to E அதாவது 6 செகண்ட்ஸ்லேருந்து 7 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிகிள் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? மூவ் ஆகல, ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கிராஃப் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் த பார்ட்டிகிள் ஃப்ரம் 0 to 2 செகண்ட்ஸ். அதாவது 0லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணால் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா ப்ளஸ் இந்த இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி வரைஞ்சிருங்க. சரியா? இந்த பிலேருந்து 2 வரைக்கும் ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிச்சா அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1.5, பேஸ் வந்து 1.5, ஹைட்டு வந்து -2. அப்போ இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ½ இன்ட்டு பேஸ் வந்து 1.5 இன்ட்டு ஹைட்டு வந்து -2 அப்படின்னு போட்டுருங்க. சரியா? அவ்வளோ அந்த -2வும் இந்த +2வும் கேன்சல் ஆகிடும், -1.5 கிடைக்கும் இந்த டேர்ம், இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணணும். இந்த பிலேருந்து 2 செகண்ட் வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா பேஸ் வந்து 0.5, ஹைட்டு வந்து 1. ஸோ அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு ஸோ செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ பேஸ் வந்து 0.5 போடுங்க, ஹைட்டு வந்து 1. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.25 இன்ட்டு 1 0.25 கிடைக்கும். இப்போ -1.5 ப்ளஸ் 0.25 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், -1.25 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் 0 to 2 செகண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் போட்டுருங்க. இந்த -1.5 வந்து +1.5 எழுதிடுங்க.
0.25 வந்து ப்ளஸ் 0 அதே தான் அப்படியே போட்டுருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.75 மீட்டர் கிடைக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ் கவர்டு. சரியா? அவ்வளோதான்.